கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நொறுங்குண்டு சிறுமைப்பட்டு பலவீனங்களில் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இந்த அற்புதமான இரவு ஜெப வேளையிலே ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார். இந்த ஜெப வேளையிலே அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார். நீங்கள் எருசலேமிலே தேவ சந்நிதியிலே இப்பொழுதே தேற்றப்படுவீர்கள். அதேனென்றால் நீங்கள் இந்த யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற இந்த இணைப்பு ஒரு தற்செயலாய் திடீரென்று ஏற்பட்டதல்ல. இது தேவ திட்டம், இது தெய்வீக இணைப்பு. இந்த அற்புதமான ஜெப வேளையை நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தினவர் நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்களை யாராலும் தேற்ற முடியவில்லை என்றாலும், உங்களுக்கு சமாதானமே தேற்றரவே இல்லை என்றாலும், இந்த தேற்றரவாளன் உங்களை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தோடு ஒரு தாய் தேற்றுவது போல தேற்ற முடியும். அவர் ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவிட அற்புதமான தேற்றரவாளன் இந்த பரிசுத்த ஆவியானவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே யார் யாரை பார்த்து கர்த்தர் இப்படி பேசுகிறார் என்று பார்த்தீர்களானால், தாறுமாறாய் தங்கள் மனம் போன போக்கிலே நடந்து ஆவியில் நொறுங்குண்டு போனவர்கள். ஏசாயா 66 அதிகாரத்தின்படி மாட்டை வெட்டுகிறவனும் நாயை கழுத்தறுக்கிறவனும் பன்றி இரத்தத்தை படைக்கிறவர்களுமாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாத ஒரு முரட்டாட்டமான கீழ்ப்படியாத ஜனத்திற்கே கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். 13ஆம் வசனத்திலே, ஒரு தாய் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தா என்ன, எந்த சூழ்நிலையில இருந்தா என்ன, நீங்கள் எந்த விதமான சிக்கல்களில் சிரமங்களில் அகப்பட்டு இருந்தால் என்ன, எந்த மார்க்கத்தில் இருந்தால் என்ன, உங்களை பார்த்து இன்று கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இரவு ஜெப வேளையிலே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, ஒருவனை அவன் தாய் அணைத்து அரவணைத்து அன்பாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேவ சந்நிதியிலே இப்பொழுதே இந்த அருமையான அற்புதமான தேவ சமூகத்திலே நீங்கள் இந்த இரவிலே தேற்றப்படுவீர்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய கர்த்தர் சொல்லுவது போலவே நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பது போல் தாங்க முடியாத சொல்லி தீராத கவலையில் மூழ்கி இருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். உங்களை நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்ட அன்பின் ஆத்துமனேஷர் உங்களை கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றி தம் அன்பின் கரங்களினால் உங்களை அணைத்துக் கொள்ளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை துடைக்கிற, உங்கள் கண்ணீரை காண்கிற அன்பு தெய்வம் இப்பொழுதே பரிசுத்த ஆவியினால் தேற்றரவாளனுடைய அன்பின் அரவணைப்பினால் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். காயங்களை ஆற்றி தம் அன்பின் கரத்திலே உங்களை அணைத்துக் கொள்ளுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எருசலேமிலே தேவ சமூகத்திலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். 14ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை காணும் பொழுது, இந்த மகிமையை காணும் பொழுது, இந்த அரவணைப்பை காணும் பொழுது, இந்த தேற்றரவை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். இன்னும் 12 இன்னும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் உங்களிடமாக பாயும்படி செய்வேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். எத்தனை ஒரு மேன்மையான மகிமையான கிருபையை, அன்பை, அரவணைப்பை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்கள். கவலைப்படாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த ஜெப வேளையிலே அன்பின் பரலோக பிதாவே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதில் இணைந்திருக்கிற உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கி
உம்முடைய வசனத்திற்கு ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த இரவிலே ஐயா, இந்த பிள்ளைகளின் கண்ணீரை நீர் உம்முடைய திருப்தியிலே வைத்திருக்கிற அன்பின் ஆண்டவர் இப்பொழுதே இவருடைய விண்ணப்பங்களுக்கு, வேண்டுதல்களுக்கு, இவருடைய ஜபங்களுக்கு விடை கொடுக்கும்படியாய், பதில் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்து முழங்கால் படியிடுகிறோம் சுவாமி. என் தேவனே, இவர்கள் படுகிற பாடுகளுக்கு மத்தியிலே, இவர்கள் படுகிற உபத்திரவங்களுக்கு மத்தியிலே ஐயா, இவர்கள் சொல்ல முடியாத வேதனைகள், ஒருவேளை கணவனால், ஒருவேளை எல்லா சமூகத்தாராலும், குடும்பத்தாராலும், பெற்ற பிள்ளைகளாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இவர்கள் இருந்தாலும் கர்த்தர் நீர் இவர்களை அணைத்து பாதுகாத்து தாய் போல தேற்றுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாவீதரசன் சொன்னது போல ஐயா, சங்கீதம் 27:10 சொன்னது போல, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் சகோதரர்கள் மீதும் கர்த்தர் உம்முடைய இரக்கத்தை பொழியும்படியாய், உம்முடைய அன்பை பொழியும்படியாய், எல்லா உபத்திரவங்கள், கட்டுகள், எல்லா விதமான கஷ்டங்களிலும் இருந்து என் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள், உம்முடைய திருவார்த்தைக்கு ஏங்கு பிள்ளைகள் ஐயா, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதருமா போல ஐயா, இந்த பிள்ளைகள் உம்மை வாஞ்சித்து, உம்முடைய வசனங்களை வாஞ்சித்து வந்திருக்கிற இவர்கள் மீது இரக்கம் பாராட்டும்படியாய் சங்கீதம் 32:8 சொன்னபடி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீங்களே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றெல்லாம் பேசிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நீர் சரியான வழியை போதித்து இவர்கள் நடக்க வேண்டிய வழியை இவர்களுக்கு காட்டும்படியாய் ஐயா, இவர்கள் மீது உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும்படியாய், எல்லா சிக்கல்கள், சிரமங்களில் இருந்து இவர்கள் விடுபடும்படியாய் ஐயா, சமாதான குறைவுகள், கஷ்டங்கள், பண நஷ்டங்கள், பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், பல்வேறு வியாபாரத்தில் வந்த தோல்விகள், நஷ்டங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய் இவர்களுக்கு போதிக்கும்படியாய் ஐயா, இவர்கள் நடக்க வேண்டிய வழியை என் தேவனாகிய கர்த்தர் காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை, கிருபையை, அறிவை கர்த்தரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் மீது நீர் கண்ணை வைத்து இவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாய் தேவரீர் உம்முடைய கரத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இந்த பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் மறந்ததில்லை, இவர்களை நீர் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஐயா, பெற்ற பிள்ளைய, பால் கொடுக்கிற ஒரு பிள்ளைய தன் சொந்த கர்ப்பத்திலே பெற்றெடுத்த தன் பாலகனை ஒருத்தி மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை நீ சொன்னீங்களே சுவாமி. இந்த பிள்ளைகளை நீ நினைத்திருப்பதற்காக நன்றி ஐயா. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் அப்படியே நினைத்திருப்பதற்காக நன்றி ஐயா. இவருடைய பிள்ளைகளை, இவருடைய காரியங்களை, இவருடைய குடும்பத்தை கர்த்தாவே நீர் பறந்து காக்கும் பட்சியைப் போல சுமந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இவர்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற உம்முடைய அன்பின் கரங்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் தேற்றட்டும், தூக்கி சுமக்கட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தடைகள் எல்லாம் உடைத்து போடுவீராக. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஐயா, வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வேலை இல்லாது படுகிற பாடுகள் ஐயா, வேலை கிடைத்தாலும் திருமணமாகாத சூழ்நிலை, எல்லாம் ஆயத்தமாய் இருந்தும் திருமணம் நடக்கவில்லையே, எல்லாம் படித்து முடித்த பிறகும் காத்திருந்த பிறகும் வேலை கிடைக்கவில்லையே, திருமணம் ஆகியும் குழந்தை இல்லையே, ஒரு சொந்த வீடு இல்லையே என்று சமாதானம் இல்லாது, சந்தோஷம் இல்லாது இருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய மகிமை இறங்கட்டும் சுவாமி. ஐயா, நீங்க சொன்னது போல, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் இவர்களிடமாக திரும்பும்படி செய்வேன் என்று சொன்னீங்களே, அப்படியே கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சமாதானமே இல்லாது ஐயா, சந்தோஷம் என்றால் என்னவென்றே தெரியாது பல வருடமாக காத்திருக்கிற, பல வருடமாக கஷ்டத்திலே துன்பத்திலே துடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தருளுவீராக, தாய் போல அணைத்துக் கொள்வீராக ராஜா. இவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. இவர்கள் மீது, இவர்கள் குடும்பத்தின் பிள்ளைகளின் மீது சமாதானம் ஒரு நதியைப் போல இறங்கட்டும்.
பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லோரும் இவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய், ஐயா இவர்களை விரோதித்தவர்கள் இவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய், இவர்களை கெடுக்க, இவர்களை அழிக்க நினைத்தவர்கள் ஆதரவு செய்யும்படியாய், ஜாதிகளின் மகிமை புரண்டோடுகிற ஆற்றை போல இந்த பிள்ளைகள் இந்த குடும்பத்தை நோக்கி புரண்டோடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா இவர்கள் இடுப்பில் வைத்திலே சுமக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவது போல இவர்களை தோளிலே வைத்து சுமப்பீராக. முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள் நீ சொன்னீங்களே, கர்த்தர் அப்படியே இவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அன்பின் அரவணைப்புக்குள்ளே இவர்களை பொதிந்து மூடிக்கொள்ளுவீராக. எல்லா பலகீனத்தின் கட்டுகளும், எல்லா விதமான தொந்தரவுகளும், எல்லா விதமான குடும்ப டிஸ்டர்பன்ஸ்களும் இதோடு இந்த இரவோடு மாறி போகட்டும். இன்று கண்ட எகிப்தியனை இந்த பிள்ளைகள் இனிமேலும் காணாதபடி, ஐயா இதுவரைப்பட்ட உபத்திரவங்களை, இதுவரைப்பட்ட கஷ்டங்களை, கடன்களை, ஐயா இதுவரைப்பட்ட தோல்விகளை, அவமானங்களை, வெட்கங்களை இனிமேலும் இவர்கள் காணாதபடி இந்த எல்லா எகிப்திய கூட்டமும் உம்முடைய பரிசுத்த இரத்தமாகிய செங்கடலிலே இன்றே மூழ்கி சத்தம் இல்லாது அழிந்து நாசமாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை பின்தொடர்கிற எந்த எகிப்தியனும் அப்பா, எந்த பிரச்சனையும், கடன், கஷ்டம், வியாதிகள், தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், கண்ணீர் கதைகள் ஒன்றும் இவர்களை இனி தொடராதபடி இயேசுவின் இரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தமாகிய செங்கடலிலே இன்றே எல்லாம் முடிந்து போகட்டும். அவருடைய பலமெல்லாம் அழிந்து போகட்டும். இவர்கள் விடுபட்டு இவர்கள் மீது சமாதானம் ஒரு நதியை போல பாயட்டும் சுவாமி. ஜாதிகளின் மகிமை இவர்கள் மீது புரண்டோடுகிற ஆற்றை போல பாயட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்ந்து செழித்து இருக்கட்டும் சுவாமி. காண்போர், பார்ப்போர், கேட்டோர், இவர்கள் கஷ்டங்களை அறிந்து கொண்டோர் எல்லோருக்கும் முன்பாக கர்த்தர் இந்த பிள்ளைகளை உயர்த்துவீராக. அதை நீர் செய்வீர் நிச்சயமாக. இன்று இரவு அதற்கு ஒரு அச்சாரம் போடும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளோட பிரத்யேகமாக பேசும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், இவர்களை மகிமைப்படுத்தும்படியாய் தேவரீர் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஐயா இந்த அற்புதமான இரவு ஜெபத்திலே இவர்களை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றி, ஐயா இவர்கள் உம்முடைய சமூகத்திலே நல்ல நித்திரையோடு, நல்ல கனவுகளோடு, தரிசனங்களோடு, நல்ல தேவ வார்த்தைகளோடு எழும்பத்தக்கதாய் தேவனாகி கர்த்தருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இவர்களோடு நீங்காததாய் நின்று நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. இதுதான் உண்மை. கர்த்தர் எந்த சூழ்நிலையில இருந்தா என்ன, எத்தனை கொடுமையான சூழ்நிலைகளை இருந்தா என்ன, உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற நல்ல தெய்வம். யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை மறந்து போகிறதற்கு இவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. அவர் உங்களை ஆதரிப்பார், பாதுகாப்பார், தேற்றுவார், அரவணைத்துக் கொள்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். வாழ்ந்து சிறந்திருங்கள்.